சாமானியர்கள் வழியை கடைபிடிப்பார்கள், சிவபெருமான் வழியை உருவாக்குவார். சிவனை நம்பு, பயம் விலகும், மனம் நிலை கொள்ளும். தாழ்வு உன் நிலை அல்ல, அது ஒரு பாடம். சிவனிடம் நம்பிக்கை வை. பிரச்சனை வந்தால் பதைப்பதில்லை, சிவனை சிந்திப்பதுதான் வழி. கோபத்தில் அழிந்தது பலர் வாழ்க்கை, சிவன் சாந்தத்தால் வாழ்கிறோம் நாம். சிவனின் அம்பல நடனம் போலவே வாழ்க்கையும் ஒவ்வொரு அடியும் அர்த்தம் உள்ளது. பிறர் நம்பவில்லை என்றால் பரவாயில்லை, சிவன் உன்னை நம்புகிறான். மௌனத்தில் தான் சிவம், அமைதியில் தான் ஆழமான சக்தி. பலம் உடலில் இல்லாமல் போனால் பரவாயில்லை, மனதில் சிவன் இருந்தால் போதும். தோல்விக்கு முன் சிவனை நினைத்தால் வெற்றியும் அருகில்தான். திருவெண்காடு சிவன் சொன்னார், தூக்கத்தை வெல்வோர் உலகத்தை வெல்வார்கள். வாழும்போது வீரமாய் வா, உனக்கு பின்னால் சிவனின் திருநாமம் இருக்கிறது. குருதி கண்ணீராகும் முன் கண்ணீர் பிரார்த்தனையாயிருங்கள். வாழ்க்கை சோதனை, சிவன் உன்னில் நம்பிக்கை வைத்துதான் அனுப்புகிறார். கையில் ஆயுதம் இல்லை என்றால் பரவாயில்லை, மனதில் சிவாய நம என்ற நம்பிக்கை இருக்கட்டும். நினைவில் சிவன் இருந்தால் பயம் என்பது ஒரு அபிப்பிராயம்தான். சிவன் குரல் அல்ல, உணர்வில் பேசுபவன். நம்மை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் சிவன் எப்போதும் அருகில்தான். ஒவ்வொரு பிரார்த்தனையும் பதிலாகவும் வரும். சிவனிடம் பொறுமை தேவை. தலைவனாக பிறக்க வேண்டாம், தலையில் சிவபெருமான் இருப்பதை உணர்ந்தால் போதும். கண்ணீர் வழிகிறது என்றால் அது சிவனின் கருணை வடிவம். யாரும் இல்லை என்று தோன்றலாம், ஆனாலும் யாரும் இல்லாத போதும் சிவன் இருக்கிறான். வாழ்க்கை வெற்றிக்கு பிரார்த்தனை செய்யாதே, முயற்சிக்கு துணிவு கொடு என்று சொல். சிவனிடம் ஒவ்வொரு முறையும் விழுந்தால் ஒவ்வொரு முறையும் எழுப்புவார். திருநீற்றில் சக்தி இருக்கிறது, நம்பிக்கையில் மேன்மை இருக்கிறது. சிவனை கொண்டவனுக்கு பயம் என்பது இருக்காது. தோல்விக்கு இடமில்லை, சிவனின் திருநாமத்தை ஜெயிக்க வர வேண்டும். ஓட்டத்தில் பின்னடைந்தாலும் மனதில் சிவனிருப்பின் வெற்றி நிச்சயம். ஒரே போட்டியில் தோற்றால் பரவாயில்லை, ஒவ்வொரு முயற்சியிலும் சிவனை நம்பு. நடுவழியில் நின்று விடாதே, சிவன் உன்னை முடிவுக்கு அழைத்தே போவான். பந்து கையில் இல்லை என்றாலும் சிவன் உன் பக்கம் என்றால் ஜெயம் உன்னதே. சமநிலை இல்லாத தருணத்திலும் சிவனை நம்பு, சக்தி கிடைக்கும். பிழைகள் பயமில்லை, சிவன் உன் உள்ளத்தில் இருக்கிறான். வெற்றி வரும் வரை போராடு, சிவன் உன் பாடலை எழுதுகிறான். உன் இலக்கை அடைய சிவனிடம் தைரியத்தை தேடு. யாரும் நம்பவில்லை என்றால் பரவாயில்லை, சிவன் உன்னை நம்புகிறார். உன்னால் முடியாது என்றால் சிவனை நினைவழி திறக்கப்படும். போட்டிகள் கடுமையானவை, ஆனாலும் சிவன் உன் பக்கம். ஒரு புள்ளி மட்டுமே தேவையானது, அந்த நிமிடத்தில் சிவனை அழை. நம்பிக்கை போய்விட்டது என்றால் திரும்பி சிவனை பாரு. உடல் தளர்ந்தாலும் உள்ளம் சிவனில் உறுதி பெறும். ஒவ்வொரு விளையாட்டு மைதானமும் சிவனின் அரங்கமே. உன் உழைப்புக்கு சிவன் நியாயமான பரிசு தருவார். உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் உன் எழுச்சியை காண்பார்கள். சிவனை நம்பு, பயமில்லாமல் விளையாடு. பயம் வந்தால் ஓம் நம சிவாயே என்று சொல்லு. மாறிய சூழ்நிலை, சிவன் உன்னோடு பயணிக்கிறான். சிவனிடம் நம்பிக்கை வைத்து பாடு, வெற்றி உன்னிடம் ஓடும். உடலை வலுப்படுத்து, மனதை சிவனால் நிரப்பிக்கொள். நாளை என்ன ஆகும் தெரியவில்லை, ஆனால் சிவன் உன்னோடு இருப்பார். ஒருவர் வென்றால் அனைவரும் பாராட்டுவார்கள், ஆனால் சிவன் உன் முயற்சியை பாராட்டுவார். நிலைமை சிக்கலாக இருந்தாலும் திருநீற்றில் நம்பிக்கை வை. சிவனின் பார்வை உன் மீது இருக்கிறது என்றால் யாரையும் பயப்பட வேண்டாம். ஒருவருக்கு பதில் நீ, நீருக்கு பதில் நெருப்பு. சிவனை நம்பும் வீரன் கோபத்தால் அல்ல, ஞானத்தால் விளையாடு. சிவன் உன்னை வழிநடத்துவார். போராடும் போது உன் மனத்தில் சிவன் இருக்கட்டும். வெற்றிக்கு பின்னால் உன் உழைப்பு, அதற்கும் மேலாக சிவன் இருக்கிறார். யாரும் எதிர்பார்க்காத வெற்றியை சிவன் உனக்காக வைத்திருக்கிறார். பிறர் உன்னை மதிக்க மறந்தாலும் சிவன் உன் முயற்சியை மதிப்பார். ஒவ்வொரு விழிப்பும் ஒரு வாய்ப்பு, சிவனின் ஆசீர்வாதத்துடன். மனக்கிளர்ச்சி வந்தால் சிவனை நினை, அமைதி வரும். மைதானத்தில் நீ தனியாக இல்லை, சிவன் உன்னுடன் விளையாடுகிறார். வலி வந்தால் அது வெற்றிக்கு அருகில் இருக்கின்ற சிக்னல். உன்னை சிறுமைப்படுத்தும் வார்த்தைகள் உன்னை எழுப்பும் வாசல்கள் ஆகட்டும். சிவனின் திருநீற்றை அணிந்த வீரன் எப்போதும் அழைக்கப்படுவான். ஓர் அடி பின்னடைந்தால் அடுத்தது வெற்றிக்கு கொண்டு போகும். உன் காலடி பதிக்காத இடத்தில் கூட சிவன் உனக்கு வழி திறக்கிறார். போட்டி கடுமையானது என்றால் ஜெயம் பெரியது. வணங்கும் உள்ளத்தில் பயம் கிடையாது. உன் உழைப்பை உலகம் காணும் வரை சிவன் உன் பக்கம் இருப்பார். உன் பதிலை விளையாட்டில் கொடு, சிவன் உன் சாதனையை வர்ணிப்பார். பழைய தோல்வியை நினைவுபடுத்து, அது இன்று உன்னை சக்தியாக மாற்றும். ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு வாய்ப்பு, சிவன் அதை உனக்காக உருவாக்குகிறார். பிறர் சிரித்தாலும் சிவன் உன் வெற்றிக்கு காத்திருக்கிறார். உன்னை விட்டு போகாத ஒரே சக்தி சிவன். சிவனை நம்பி எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் வெற்றிக்கு வழிகாட்டும்.
உன் சொர்க்கம் மைதானத்தில் இல்லை, மனதில். சிவன் இருந்தால் எல்லாம் சாத்தியம். தோல்வியில் கோபப்படாதே, சிவன் அதில் பாடம் வைத்திருக்கிறார். குறை கூறுபவர்களுக்கும் உன் வெற்றியால் பதில் கொடு, சிவன் உன்னுடன் இருக்கிறார். உன் நெஞ்சில் திருநீறு இருந்தால் உலகமே உன்னால் அதிரும். பயம் வந்தால் உடனே ஓம் நம சிவாய தைரியம் பிறக்கும். ஒவ்வொரு வலிக்கும் நிமிடமும் சிவனின் ஆசீர்வாதமாக மாறும். மற்றவர்கள் உன்னை எவ்வளவு தூக்கிச் சொல்லினாலும் சிவன் உன் உழைப்பை மட்டுமே பார்வையிடுவார். உன் மனதில் சிவன் இருந்தால் நேரம் கூட உனக்காக காத்திருக்கும். மற்றவர்களுக்கு இது ஒரு விளையாட்டு, உனக்கு இது ஒரு ஜீவன். ஏனெனில் உனது உள்ளத்தில் சிவன் இருக்கிறான். ஆடியவனை வெல்ல முடிந்தால் கோவிந்தா, ஆனால் நினைத்தவனை சிவன் வெற்றி அடைய செய்வார். உன் முயற்சியை சிவன் பார்த்துக் கொள்கிறார். விடாமுயற்சியால் ஜெயம் நிச்சயம். பந்தை பிழைத்து விட்டாய் என்றால் பரவாயில்லை, நம்பிக்கையை சிவன் கையில் கொடு. ஒரு நாள் உன் பெயர் வெற்றிக்கு பிரதிபலிக்கும். ஏனெனில் உன் பின்னிலை சிவனின் பிளான். யாரும் உன்னை எண்ணவில்லை என்றாலும் சிவன் உன்னை எண்ணுகிறான். உனக்குள்ள வீரனை வெளியே கொண்டு வர சிவனை பின்தொடர். நீ உண்மையுடன் விளையாடினால் சிவன் உணர்ச்சியுடன் உன்னை ஆசீர்வதிப்பார். வீரன் ஒருவரால் அல்ல, வீரத்தை ஊட்டும் நம்பிக்கையால் ஜெயம் வரும். திருப்பங்கள் அசிங்கமாக இருக்கலாம், ஆனால் சிவன் அதில் ஒளிந்து கொண்டிருக்கிறார். அந்த சமயத்தில் யாரும் உன்னோடு இல்லை எனில் சிவனை அழை, நிச்சயமாக வருவார். சிவனின் தூண்டுதல் இல்லாமல் ஒரு இடிகூட உண்ணும் உன் வெற்றி எளிதாக வராதது சகஜம். நீ சாதிக்கவில்லை என்று யாராவது சொன்னால் சிவனை நினை, நீ அவருக்கு பிரதிபலிப்பு. சிரமமான பயணம் உன்னை சிறந்த வீரனாக மாற்றும். ஏனெனில் சிவன் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். வீழ்ந்தாலும் எழு, நீ மட்டுமல்ல, உன் முயற்சி மீது சிவனின் ஆசீர்வாதமும் இருக்கிறது. உன் வாய்ப்பு இன்னும் வரவில்லை என்றால் சிவன் உன் மேல் ஒரு சிறப்பான திட்டம் வைத்திருக்கிறார். வீடியோ பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போங்க. இன்னும் இந்த மாதிரியான வீடியோ போடுறதுக்கு எனக்கு இம்ப்ரெஷனா இருக்கும்.